வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கொஞ்சம் ம், ஆழமா பார்க்க போறோம். ஆமா. ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தெய்வீகச் சுருக்கம் புத்தகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதுல அக்டோபர் 16ஆம் தேதிக்கான ஒரு பகுதி இருக்கு. உள்ளும் புறமும் அப்படின்னு ஒரு தலைப்பு. ஆமா. இன் அண்ட் அவுட். அதேதான். நம்மளோட மனசுக்கும் நம்ம வெளியில பார்க்குற உலகத்துக்கும் என்ன ஒரு ஒரு தொடர்பு இருக்குன்னு இது சொல்லுது. அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். நிச்சயமா. இது மேலோட்டமா பார்க்க தத்துவம் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப நடைமுறைக்குரிய ஒரு விஷயம் இது. ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. அதாவது தெய்வீகம்ங்கிறது நமக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலயும் இருக்கு. சரி. ஆனா அதை முதல்ல நம்ம இதயத்துல உணரணும். அப்புறம் அதோட எப்பவும் ஒரு தொடர்புல இருக்கணும்னு சொல்லுது பாருங்க. அதுதான் இதுக்கு ஒரு ஒரு அடித்தளம் மாதிரி. கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த தெய்வீகத்தன்மை உள்ளேயும் வெளியேயும் இருக்குங்கிறது ஒரு படி. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. நம்ம உள் மனநிலை எப்படி இருக்குதோ அப்படிதான் நாம இந்த வெளி உலகத்தை பார்க்கறோம், அதை புரிஞ்சுக்கிறோம், ஏன் அதை அனுபவிக்கிறோம் கூட. இதுதான் இதோட மைய நரம்புன்னே சொல்லலாம். ஓ, சரி சரி. அப்போ இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது. நம்ம பார்வைங்கிறது நம்ம மனசோட கண்ணாடி மாதிரிங்கிறீங்க. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். அப்போ மனசுல நேர்மையா இருந்தா வெளியில நேர்மை தெரியும். மனசுல ஒரு ஒரு கோணல் புத்தி இருந்தா வெளியிலயும் அதுதான் தெரியுமா? இது இது கொஞ்சம் சிம்பிளா படல. நிஜ வாழ்க்கையில இது எப்படி? இல்ல, இது பார்க்க சிம்பிளா தோணலாம். ஆனா இதுல ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் உண்மை இருக்கு. இத மனப்பிம்பத்தோட வெளிப்பாடு, அதாவது ப்ரொஜெக்ஷன்னு கூட சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன். ஓகே. ஆமா. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், பயங்கள், நாம எதிர்பார்க்கறது, இதை எல்லாத்தையும் நாம அறியாமலே என்ன பண்றோம்னா, ம். வெளியில இருக்கிற மனுஷங்க மேலயும் சூழ்நிலைகள் மேலயும் போட்டு பார்க்கறோம். உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். இப்ப நாம ரொம்ப கோவமா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரி. அப்ப வெளியில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு பெரிய எரிச்சலை கொடுக்கும், இல்லையா? ஆமா. அதே நேரம் ஆமா. நாம ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம்னா ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் கூட ஆஹா என்ன அழகா இருக்கு, என்ன நல்லா இருக்குன்னு தோணும். உண்மைதான். உலகம் ஒண்ணுதான். ஆனா நம்ம மனநிலைக்கு ஏத்த மாதிரி அதோட தோற்றம் மாறுது. இது நல்லது கெட்டதுங்கிறத தாண்டி நம்ம உலகத்தை உணர்ற விதத்தையே மாத்துது பாருங்க. ஓ, அப்படியா? அப்போ நாம உலகத்தை பார்க்கிற விதங்கிறது பெரும்பாலும் நம்மளோட அந்த நேரத்தை மனநிலைய பொறுத்ததுன்னு சொல்றீங்க. இது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. அப்போ நம்மளோட வேலை என்ன? சும்மா வெளியில குறை சொல்றத விட்டுட்டு நம்ம மனச சரி பண்றது மட்டும்தானா? இது இது நடைமுறைக்கு சாத்தியமா? எல்லாராலையும் முடியுமா? நிச்சயமா முடியும். இந்த பகுதி அதுதான் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. நம்மளோட ஒரே வேலை இல்லை, நம்மளோட முதன்மையான கடமை என்னன்னா, நம்ம சொந்த இதயத்தை, நம்ம மனச சரி செய்யறது, அத தூய்மைப்படுத்துறது. ம். இப்போ ஒரு அழுக்கான கண்ணாடி வழியா பார்த்தா எல்லாமே மங்கலா அழுக்காதான் தெரியும், இல்லையா? ஆமா. அதே கண்ணாடிய தொடச்சிட்டா வெளியில இருக்கிற காட்சி நல்ல தெளிவா அழகா தெரியும். சரி. அது மாதிரிதான் நம்ம மனச நம்ம சீர்படுத்திக்கிட்டா இந்த உலகத்தை பார்க்கற நம்ம பார்வையும் தானா சீராகும். வெளியில இருக்கிற குறைகளை நேரடியா மாத்த முயற்சி பண்றதை விட நம்ம அகத்தை சரி பண்றதுதான் முதல் படி. அதுதான் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் இந்த பகுதி சொல்லுது. இது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ நம்ம உள்ளுக்குள்ள மாற்றம் வந்தா வெளியில இருக்கிற உலகத்தோட தோற்றமே மாறிடுமா? நிஜமாவா? அது எப்படி எப்படி வேலை செய்யுது? கரெக்ட். நீங்க கேட்டது கரெக்ட். எப்போ நாம மனசளவிலையும் சரி, ஓரளவுக்கு உடலளவிலையும் கூட சரி, ஆரோக்கியமாவும் ஒரு சமநிலையோடும், அதாவது சவுண்டா மாறுகிறோமோ, சரி. அப்போ இந்த உலகம் அதோட உண்மையான அழகையும் அதோட இயல்பான நன்மையும், ட்ரூ ஸ்பெக்டக்கிள் சவுண்ட்னஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதை நமக்கு காட்ட ஆரம்பிக்குது. முன்னாடி பிரச்சனையா தெரிஞ்சதெல்லாம் ஆமா, முன்னாடி பிரச்சனையா சிக்கலா ஏதோ கோணலா தெரிஞ்ச அதே உலகம் இப்ப ரொம்ப இயல்பா, சரியா, ஒருவேளை ரொம்ப அழகாக கூட தெரிய ஆரம்பிக்கும். ஆச்சரியமா இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, நாம யதார்த்தம், ரியாலிட்டின்னு நினைக்கிறோம் இல்லையா, அது பெரும்பாலும் புற உலகத்தோட நேரடி அனுபவங்கிறத விட நம்ம உள் மனநிலையோட ஒரு ஃபில்டர் வழியா நமக்கு கிடைக்கிற அனுபவம் தான். நம்ம மனநிலை தான் அந்த யதார்த்தத்துக்கு நிறம் கொடுக்குது, அதோட தன்மையை தீர்மானிக்குது. ஆஹா, மொத்தத்துல இது ஒரு அடிப்படை விதி மாதிரி சொல்லுது. நாம உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமோ அதைத்தான் வெளியிலயும் பார்க்கறோம். வாட் we are within that we see without as well. சரியா சொன்னீங்க. அதுதான் சாரம். இது இது உங்க அனுபவங்களோட பொருந்தி போகுதான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே சூழ்நிலை,
நீங்க வேற வேற மனநிலையில அதை அணுகும்போது அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஆமா. இல்ல, ஒரே நபரை சந்தோஷமா இருக்கும்போது பார்க்கறதுக்கும் கவலையா இருக்கும்போது பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நிச்சயமா. இந்த கருத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆழம் சேர்க்கிற மாதிரி ஒரு பெரிய ஞானியோட வாக்கும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஓ, அப்படியா? யாருடையது? தாயுமானவர் அவரோட பாடல் ஒண்ணு இங்க மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. ம். அதோட சாரம் என்னன்னா, ஞானம் அடைஞ்சவங்களுக்கு, அதாவது உண்மைய முழுசா உணர்ந்தவங்களுக்கு, என்லைட்டன்ட்னு சொல்றோம் இல்லையா, ஆமா. அவங்களுக்கு உள்ளேனாலும் சரி வெளியேனாலும் சரி எல்லாமே புனிதமா, சாங்டிட்டி, ஆரோக்கியமா, நலமா, சலூபிரிட்டின்னு சொல்ற வார்த்தை அப்படிதான் தோன்றும். அவங்களுக்கு அந்த உள்ளே வெளியேங்கிற பேதமே இல்லாம போயிடுது. இது ரொம்ப ஆழமான வரி. ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னா யாரு? அவங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி தெரியுது? நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த விஷயத்துல? நல்ல கேள்வி கேட்டீங்க. இங்க ஞானம் பெற்றவர் அப்படிங்கிறது வெறும் படிச்ச அறிவாளிங்கிற அர்த்தத்துல மட்டும் வராது. அப்போ இது ஒரு விதமான ஆழ்ந்த உள் தூய்மை, மனத்தெளிவு, நான்ங்கிற அந்த அகங்காரம் கரைஞ்சு போன ஒரு நிலை, எல்லாத்தையும் எல்லாரையும் சமமா பார்க்கற ஒரு மனோபாவம். புரியுது. இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு மனசுல எந்த விதமான கோணலோ வஞ்சகமோ இல்ல எதிர்மறை எண்ணங்களோ பெருசா இருக்காது. அதனால அவங்க பார்க்கிற பார்வையிலயும் எந்த களங்கமும் இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே புனிதமா நலமா தெரியுது. ஓஹோ. நம்ம பார்வை பெரும்பாலும் எப்படி இருக்கு? விருப்பு வெறுப்பு, சரி தவறு, நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கறதா இருக்கு. ஆமா, இயல்பு இது. ஆனா ஞானியோட பார்வை இந்த பிரிவினைகளை கடந்து நிக்குது. எல்லாத்தையும் அதன் இயல்போட முழுமையா பார்க்கறதா இருக்கு. அதனால அவங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி எல்லாமே நலமாகவும் புனிதமாகவும் தெரியுது. பேதங்கள் மறைஞ்சிடுது. ரொம்ப நல்லா விளக்குனீங்க, புரியுது. அப்போ இந்த கலந்துரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? இந்த உள்ளும் புறமும்ங்கிற கருத்து நமக்கு கடைசியா என்ன சொல்ல வருது? சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 2 முக்கியமான விஷயங்கள்னு நினைக்கிறேன். சரி. ஒன்னு, நாம இந்த உலகத்தை எப்படி பார்க்கறோம், எப்படி அனுபவிக்கிறோங்கிறது 100க்கு 100 நம்மோட உள் மனநிலையோட பிரதிபலிப்பு தான் இது. இது ஒரு தவிர்க்க முடியாத விதி மாதிரி. ஓகே, பாயிண்ட். ரெண்டாவது, இதனாலேயே நம்மளோட முதல் வேலை, நம்மளோட முக்கியமான கடமை வெளி உலகத்தோட பிரச்சனைகளை சரி செய்ய ஓடுறதை விட நம்மளோட உள் மனசை தூய்மைப்படுத்துறதும் அதை ஒரு சமநிலையில வச்சுக்கிறதும் தான். அப்படி செஞ்சா உலகத்தை பத்தின நம்ம அனுபவமே தானா மாறிடும். அந்த மாற்றத்துக்கான சக்தி நமக்கு வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. இதுதான் 2வது முக்கியமான விஷயம். அப்போ உலகமே சரியில்லை, மனுஷங்க சரியில்லைன்னு நம்ம புலம்புறதுல பெரிய அர்த்தம் இல்லையா? எல்லாமே நம்ம மனசோட விளையாட்டா? அப்படி 100% சொல்லிட முடியாது. வெளியில நிஜமாவே பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அதை இல்லைன்னு சொல்லல. சரி. ஆனா அந்த பிரச்சனைகளை நாம எப்படி எதிர்கொள்கிறோம், அது நம்மள எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறது நிச்சயமா நம்ம உள்நிலைய பொறுத்தது. ஒரே பிரச்சனைய 2 பேர் 2 விதமா அணுகிறத பாக்குறோம் இல்லையா? ஒருத்தர் உடைஞ்சு போறாரு, இன்னொருத்தர் அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு மீண்டு வர்றாரு. ஆமா, பாக்குறோம். அந்த வித்தியாசம் எங்க இருந்து வருது? அவங்களோட உள் மன வலிமையாலையும் அவங்க அந்த சூழ்நிலைய பாக்குற விதத்தாலையும் தான். அதனால நம்ம மனசை சரி பண்றது மூலமா வெளியில இருக்கிற பிரச்சனைகளை நம்மால இன்னும் திறமையா கையாள முடியும். அதோட தாக்கம் நம்ம மேல குறையும். சரி, இது ஒரு நல்ல தெளிவை கொடுக்குது. அப்போ இந்த பகுதியிலிருந்து நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கடைசி முக்கியமான விஷயம் இல்ல ஒரு சிந்தனைன்னு என்னவா இருக்கும்? இந்த மூல கருத்தை வச்சு ஒரு இறுதி சிந்தனையே நீங்களும் யோசிச்சு பார்க்கலாம். சொல்லுங்க. இதயம் சரியா இருந்தா, தூய்மையா இருந்தா, உள்ளேயும் வெளியேயும் தெய்வீகத்தையும் புனிதத்தையும் நலத்தையும் பார்க்க முடியும்னு இந்த பகுதி சொல்லுது இல்லையா? ஆமா. அப்போ நாம சில சமயங்கள்ல வெளியில பார்க்கிற அந்த கோணல், குருக்கெட்னஸ், நாம நினைக்கிற குறைகள், சவுண்ட்னஸ், சரியில்லாத தன்மை, இதெல்லாம் ஒருவேளை நம்மளோட சொந்த உள் மனசோட நிலையோட அல்லது நம்மளுக்கும் அந்த தெய்வீக தன்மைக்கும் உள்ள தொடர்புல ஏற்பட்டிருக்கிற ஒரு தடையோட வெளிப்பாடா இருக்குமோ? அடுத்தவங்களையோ உலகத்தையோ குறை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு நம்ம உள்நிலை இப்போ எப்படி இருக்கு, அந்த தெய்வீக தொடர்போட நாம உண்மையிலேயே இணைஞ்சிருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்க இது தூண்டுதா? இத நீங்க இன்னும் ஆழமா சிந்திச்சு பார்க்கலாம். இது ஒரு நல்ல கேள்வி நமக்கே நம்ம கேட்டுக்க. நிச்சயமா. உள்ளுக்கும் புறத்துக்குமான இந்த ஆழமான தொடர்பை பத்தி சிந்திச்சது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. எங்க கூட இந்த சிந்தனை பயணத்துல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.